تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் புனித மிகுந்த இந்த ரமலான் மாதத்திலே இறைவனும் இறை தூதரும் காட்டிய வழியின் பிரகாரம் இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக இங்கு நாம் அனைவரும் கொண்டு சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்துள்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தை பற்றி பல்வேறு இடங்களிலே அதனுடைய சிறப்புகளையும் எதற்காக இந்த நோன்பு விதியாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணங்களையும் நமக்கு சொல்லி தந்தது. அதிலே மிக முக்கியமான ஒரு வசனம், குத்திபா அலைக்கும் சியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு இந்த நோன்பு விதியாக கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உங்களுக்கும் இந்த நோன்பு என்பது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பு என்பது கடமையாக ஆக்கப்பட்டதனுடைய அடிப்படையான காரணம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அத்தனை பேர்களுமே இறையச்சவாதிகளாக ஏக இறைவனை மாத்திரம் அஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். பொதுவாக நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஒரு செய்தி, நோன்பு என்றால் அது எதற்காக வேண்டி இறைவன் கட்டளையிட்டு இருக்கிறான் என்று காரணத்தை தேடி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரணங்களை சொல்வார்கள். பசியை உணர வேண்டும், வறுமையை உணர வேண்டும், ஏழ்மையை புரிந்து கொள்ள வேண்டும், இது போன்ற காரணங்களுக்காக வேண்டித்தான் இறைவன் நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்றெல்லாம் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவ்வப்போது இது போன்ற காரணங்களை சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் இது போன்ற எந்த காரணத்தையும் சொல்லாமல் பசியை உணர வேண்டும், தாகத்தை புரிய வேண்டும், வறுமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த இந்த காரணங்கள் எதுவுமே இல்லாமல் இறைவனை நீங்கள் அஞ்ச வேண்டும். இறைவனை அஞ்சுவதுதான் இந்த நோம்பினுடைய மிக முக்கியமான ஒரு கடமை என்று இறைவன் சொல்லுகிறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பகல் முழுவதும் ஒருவர் பட்டினியாக இருக்கிறார், பகல் முழுவதும் ஒருவர் தாகித்து இருக்கிறார், அவருக்கு இறையற்ற உடனே வந்துருமா? பசியை உணர முடியும், தாகத்தை உணர முடியும், பல்வேறு கஷ்டங்களை உணர முடியும். ஆனால் இறைவன் எதை சொல்லுகிறான் என்றால், அதுக்கு நோன்பு விதியாக ஆக்கப்படல, இறையச்சும் உனக்கு வரணும். இப்ப ஏறத்தாழ நோன்பு 12 கடக்கிறோம், 12 நோன்பை முடிக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறோம். அதாவது
இந்த மாதத்தினுடைய பாதியை நெருங்கி விட்டோம். பாதியை நெருங்கி விட்டோம் என்றால் இந்த வசனத்தின் அடிப்படையில் என்ன அர்த்தம்? இறையச்சத்தில் ஓரளவுக்கு அதிலே முழுமை அடைந்து இருக்கணும். இந்த 12 நாள்ல அல்லது 15 நாட்கள்ல அல்லது ஒரு சில நாட்கள்ல இந்த நோம்பின் காரணத்தினால் எனக்கு இறையச்சம் கூடி இருக்கிறது. ஏற்கனவே நோம்புக்கு முன்னால் ஷாபான் மாசத்துல, ரஜபு மாசத்துல அல்லது இது அல்லாத வேற மாதங்கள்ல எனக்கு இருந்த அந்த இறையச்சத்தை விட நோம்பு நோக்கத்தின் காரணத்தினால் எனக்கு இறையச்சம் கூடி இருக்க வேண்டும். இப்படி கூடி இருக்கிறது என்று யாராவது உணர்ந்து கொள்ள முடிகிறதா? நம்ம எல்லாரும் நோம்பு தானே வைக்கிறோம். போன மாசத்தை விட இந்த மாசம் எனக்கு இறையச்சம் கூடி இருக்கிறது. யாராவது சொல்ல முடியுதான்னு யதார்த்தமா சொல்ல முடியல. ஆனா ஒன்னே ஒண்ணு செய்வோம். இரவு தொழுகைக்கு கரெக்டா வந்திருப்போம். 5 கால தொழுகையும் முடிஞ்ச அளவுக்கு பேணி பாதுகாத்து தொழுதிருப்போம். கொஞ்சம் பொய் பேசாம இருந்திருப்போம். இத மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வேண்டுமானால் ஓரளவுக்கு அந்த இறைவனை பயப்படக்கூடிய ஒரு நிலையை வேண்டுமானால் அடைந்திருக்கிறார். ஆனால் இறைவன் சொல்லக்கூடிய இந்த முழுமையான இறையச்சத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் இறையச்சம் இருக்குப்பா, ஒரு 10% இருக்குது, ஒரு 20% இருக்கிறது என்றுதான் சொல்ல முடியுமே தவிர முழுமையான இறையச்சத்தை அடைந்து விட்டோம் என்று சொல்ல இயலாது. அப்படி என்றால் இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன? நீங்க நோம்பு வைங்க, இறையச்சம் வரும். நீங்க நோம்பு வைங்க, தக்குவா வரும். அப்படின்னா நோம்பு வைக்கத்தானே செய்யறோம். நோம்பு வச்சுக்கிட்டே பொய்யும் சொல்லி இருக்கிறோம், நோம்பு வச்சுக்கிட்டே ஏமாத்துறோம், நோம்பு வச்சுக்கிட்டே பித்தலாட்டம் பண்றோம். அப்ப நோம்பு வைத்துக் கொண்டே இவ்வளவும் பண்ணுகிறோம் என்றால் இந்த நோம்பு நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அதனுடைய தாற்பயங்கள் நம்மிடத்துல வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அது இல்லையே. அப்ப என்ன இந்த ஆயத்தை தவறாக சொல்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. முதல்ல இறையச்சம் என்றால் என்ன, எதை இறைவன் இறையச்சம் என்று இங்க நமக்கு சொல்லி தருகிறான். அந்த இறையச்சம் நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா, இதைத்தான் பார்க்க வேண்டும். முதல்ல இறையச்சம் இறையச்சம் என்று நம்ம ஒவ்வொரு ஆட்கட்டையும் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வை பயப்படணும், அப்படித்தான் அவருடைய அர்த்தத்தை விளங்கி வச்சிருக்கிறோம். இறைவனை பயப்படணும், அதுக்கு பிறகு இறையச்சம் அர்த்தம் தருவான். ஆனா இஸ்லாம் எங்க எல்லாம் இறையச்சத்தை பற்றி பேசுகிறதோ அங்கே எல்லாம் வெறுமனே அல்லாஹ்வை பயப்படுறேன் என்ற அர்த்தத்தில் மட்டும் பேசல, கொள்கை சார்ந்து பேசுகிறது. இறையச்சம் என்று இறைவன் சொல்லக்கூடிய எல்லா இடத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கொள்கை சார்ந்துதான் பேசும். ஒருவர் நோன்பு வைக்கிறார், நோன்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்திலேயே அவர் தர்காவுக்கு போகிறார், இறையச்சம் இல்லைன்னு அர்த்தம். கொள்கை சார்ந்த இஸ்லாம் பேசும். ஒருவர் நோன்பு வைக்கிறார், நோன்பு வச்சுக்கிட்டே தாயத்தையும் போட்டிருக்கிறாரு, அவர்கிட்ட இறையச்சம் இல்லைன்னு பேசுது. ஒருவர் நோன்பு வைக்கிறார், விபச்சாரமே பண்ணி விட்டார், அவர்கிட்ட இறையச்சம் இல்லை. அப்ப இந்த இறையச்சம் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய வேறு வேறு இடங்களில் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கொள்கை சார்ந்துதான் அது பேசுகிறதே தவிர கொள்கைக்கு அப்பாற்பட்டு நான் அல்லாஹ்வை பயப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இறையச்சம் கிடையாது. அதையெல்லாம் தாண்டி கொள்கையை சார்ந்து பேசுகிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் நடந்த சில நிகழ்வுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில சஹாபாக்கள் சில கேள்விகளை கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறாங்க, வைதா அமரஹும் மினல் ஆமாலி பிமா யுத்தியக்கும். இந்த மார்க்கத்துல இஸ்லாத்துல உங்களுக்கு என்னென்ன இபாதத்துகளை முடியுமோ அதை நீங்க செய்யுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும் போது இப்படிதான் சொல்லுவாங்களாம், நீ உனக்கு இரவு தொழுக முடியும்னா தொழுக, உனக்கு சுன்னத்தான நஃபீலான உபரியான வணக்கங்கள் செய்ய முடியுமா, ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு நீ செய். இப்படின்னு நபி அவர்கள் நபி தோழர்களுக்கு இப்படித்தான் உத்தரவே போடுவாங்களாம். முடிஞ்ச அளவுக்கு செய்ப்பா, முடிஞ்ச அளவுக்கு செய்ப்பா, தீமைக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க. வைதா நகைத்துக்கும் அன்சையில், உங்களுக்கு ஏதாவது தவறு என்று நான் சுட்டி காட்டினேன் என்றால் பந்தகு உடனே விட்டு விடுங்கள். நன்மையான விஷயத்தை, இந்த நன்மையான காரியத்தை செய்யுங்கள் என்றால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. தீமையை பற்றி நான் உங்களிடத்தில் சொல்கிறேன் என்றால் அந்த தீமையை உடனேயே விட்டு ஒழித்து விடுங்கள். இப்படி சொல்றாங்க. உடனே சில நபித்தோழர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அது என்ன இபாதத்தை முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்கிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு வணக்கம் செய்யுங்கிறீங்கள, அது என்ன?
இல்லப்பா அப்படித்தான் ரசூலா சொல்றாங்க. உடனே சஹாபாக்கு கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களை மாதிரி நாங்க இல்லை. நீங்க எப்படிப்பட்ட ஆளு? முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஆள். நீங்க வேண்டுமானால் விரும்பிய அளவிற்கு, ஏறக்கூடிய அளவிற்கு நீங்க வணங்கலாம். ஆனா நாங்க அப்படியா? நாங்க அப்படி இல்லை. சதாவும் பாவத்திலே உலகக்கூடியவர்கள், எப்ப கேட்டாலும் பாவம் செய்யக்கூடியவர்கள். எங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்களும் நானும் சமமா? ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க, கண்டிப்பா செய்யுங்கன்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு சஹாபாக்கள் இப்படி ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. கண்டிப்பா செய்யணும். சுன்னத் வேணுமா? கண்டிப்பா தொழுதே தீரணும். இரவு தொழுகையா? கண்டிப்பா தொழுதே தீரணும். வேற ஏதாவது தான தர்மங்களா? கண்டிப்பா செய்தே தீரணும். இப்படின்னு உத்தரவு போடுங்க. அது என்ன முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் இவங்களுடைய ஆர்வத்தை பார்த்துட்டு சருமாம் ரசூலுல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல சொல்றாங்க. சொல்றது மட்டும் இல்ல, சஹாபாக்கள் இந்த வார்த்தையை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படியே கடுமையான கோபம் வருகிறது. கோபம் வந்துட்டு சொல்றாங்க, இன்னி அத்துகாக்கும் வஅலமுக்கும் பில்லாஹ், தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை விட தக்வாதாரி நான் தான், இறையச்சம் மிக்கவன் நான். அதே போன்று உங்களை விட அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவனும் நான் தான். படைச்சவன அல்லாஹ்வை நான் நல்லா தெரிஞ்சிருக்கிறேன். இறைவனுக்கு எப்படி பயப்படணும் அது எனக்கு தெரியும். இப்ப நீங்க என்ன சொல்ல வாரீங்க? அதுக்கு அர்த்தம் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன? நீங்க என்ன சொல்ல வாரீங்க? நான் உன்னை சொன்னா அதுக்கு மறுத்து பேச நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க முடிஞ்ச அளவுக்கு சுன்னா தொழுவுக்குறீங்க, முடிஞ்ச அளவுக்கு நஃபில் தொழுவுங்க. ஃபர்லுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கிடையாது. ஃபர்லு கண்டிப்பா தொழுதே தீரணும், அது கடமை. ஆனா மற்ற விவகாரங்களை முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க அப்படின்னா, இல்ல இல்ல நாங்க அப்படிலாம் செய்ய மாட்டோம், கண்டிப்பா செய்வோம், உத்தரவு போடுங்க. எனக்கே நீங்க உத்தரவு போடுறீங்களா? அப்புறம் என்ன அல்லாஹ் ரசூலை நீங்க பயப்படுறீங்க? இறையச்சம் என்றால் என்ன? நீங்க சொல்ற மாதிரி நடப்பதற்கு நான் இறையச்சம் இல்லாத ஆட்கள் கிடையாது. நான் அல்லாஹ் ரொம்ப அஞ்சுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பேசுறது நீங்க கொள்கை சார்ந்த ரசூலா சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லிவிட்டார்கள் என்றால் மறு பேச்சு பேசுகிறான் என்றால் அவனுடைய இறையச்சம் இல்லை. குர்ஆனையும் சுன்னாவையும் ஒருத்தன் பின்பற்றவில்லை என்றால் அவன்கிட்ட இறையச்சம் இல்லை. நான் 30 நோன்பு வச்சு என்ன புண்ணியம்? அல்லது வாரம் திங்கட்கிழமை நோன்பு வச்சு என்ன புண்ணியம்? மாதத்திற்கு 13, 14, 15 இந்த நோன்பு வச்சு என்ன புண்ணியம்? அல்ல இது அல்லாம நான் வேறு சில காரணங்களுக்காண்டி நோன்பு வைக்கிறேன் என்றால் அதனால என்ன புண்ணியம்? நான் நோன்பு வைக்கிறேன், மதுஹப் தான் பின்பற்றுவேன், நான் நோன்பு வைக்கிறேன், அசரத்தை தான் பின்பற்றுவேன், நான் நோன்பு வைக்கிறேன், என்னுடைய முன்னோர்கள் தான் பின்பற்றுவேன். உன்கிட்ட இறையச்சம் இல்லப்பா, இறையச்சம் இல்லைங்கிறான். இறையச்சம் உன்கிட்ட இருக்கிறது என்றால் முதல்ல சுன்னாவை கடைப்பிடி. நான் என்ன சொன்னேனோ அதை நீங்க ரசூலுல்லாஹ் அங்க அதான் உத்தரவு போடுறாங்க. உன் விருப்பத்திற்கு நின்று வணங்குவதற்கு இது உன் அப்பனூட்டு மார்க்கம் இல்லை, அதான் அதுக்கு அர்த்தம். ரசூலுல்லாஹ் அதான் சொல்றாங்க, இது உன் அப்பனூட்டு மார்க்கம் கிடையாது, உன்னுடைய பரம்பரை மார்க்கம் கிடையாது, இது படைத்தவனுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கம்னா அல்லாஹ் சொன்ன மாதிரி நீ வணங்கணும். ரசூலுல்லாஹ் அவ்வளவு கோபமாக இன்னும் கடுமையான வார்த்தையில ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு சம்பவம், நோன்பு தொடர்பான ஒரு சம்பவம். நபி இடத்துல ஒரு நபி தோழர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, நான் காலையில சகர் நேரத்துல குளிப்பு கடமையானவனாக இருக்கிறேன். ஆனா உரியது சியாம், ஆனா நான் நோன்பு வைக்கணும். அதாவது குளிப்பு கடமையா இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சகர் சாப்பிடணும், அப்புறம் சுபு தொழணும். இப்ப நான் என்ன செய்யறது? நோன்பு வைக்கணும்னு விரும்புறேன், என்ன செய்யறது? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ நோன்பு வைப்பா, சகர் சாப்பிடு, குளிப்பு கடமையா இருக்குல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, சகர் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே அவருக்கு அதுல திருப்தி இல்லை. அது எப்படி குளிப்பு கடமையா இருக்கணும், ஒரு இபாதத்தை பண்ண போறோம், ஒரு நோன்பு வைக்க போறோம், அப்ப இந்த அசிங்கத்தோடி நான் செய்யணுமா? அவர் விரும்புறாரு. ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்றாங்க, வான அன ஜுனுபுல் வான அகத்தசில். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ மட்டும் இல்லப்பா, நானும் சகர் நேரத்துல குளிப்பு கடமையானவன் தான் இருந்தேன், அதுக்கு பின்னால் நான் குளிச்ச சுபு தொழுகிறேன், நானும் நோன்பு தான் வச்சிருக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ நோன்பு வைக்கி அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, சகர் நேரத்தில் சகர் சாப்பிடக்கூடிய அந்த நேரத்துல
ஒரு குளிப்பு கடமையாக இருந்தால் அப்படியே சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. குளிப்பு எதுக்கு குளிக்கணும்? தொழுகைக்கு கண்டிப்பா குளிச்சாகணும். நம்ம அடுத்தாக்க சுபு தொழ போறோம்னா கண்டிப்பா குளிச்சு விட்டுத்தான் தொழணும், குளிக்காம தொழக்கூடாது. ஆனா நோம்பு வைக்கிறோம், சகர் வைக்கிறோம், அந்த நேரத்தில் கண்டிப்பா குளிக்கணுமா? தேவையில்லை. ஒளி செய்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு பின்னால குளிச்சுட்டு சுபு தொழுது போயிடலாம். இத ரசூலா சொல்றாங்க. அவருக்கு அதுல திருப்தியே இல்லை. அது என்ன? உடனே ரசூலாட்ட கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, உங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, நீங்க வேண்டுமானால் குளிப்பு கடமையா இருக்கக்கூடிய நேரத்துல அந்த சகர் சாப்பிடலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் அப்படியா? நான் சுத்தமா இருக்க வேண்டாமா? நோம்பை தொடங்கும் போது நான் கரெக்டா இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துலயும் கடுமையாக கோபப்படுறாங்க. இந்த ரசூல்லாவை எதிர்த்து பேசும்போது ரசூல்லா ஒரு மார்க்க சட்டத்தை சொல்லுகின்ற அந்த நேரத்துல அதுலாம் எனக்குலாம் அதெல்லாம் உனக்கு வச்சுக்க அப்படிம்போம்ல, இப்படி எல்லாம் வரும்போது ரசூல்லா கடுமையாக எதிர்க்கிறாங்க, கடுமையாக கோபப்படுறாங்க. அப்படி சொல்லிட்டு அந்த நேரத்துல ரசூல்லா சொல்றாங்க, ஆனா அக்கூம அக்ஷாக்கும் இல்லா வஅலமுக்கும் பிமா அத்தபி, தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை விட அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவன் இறையச்சவாதி நான் தான். அது மாத்திரம் இல்ல, எதை பின்பற்ற வேண்டும் என்று உங்களை விட எனக்கு நல்ல தெரியுங்கிறான். நீ மனைவியை பின்பற்றுத, குளிப்பு கடமையான நேரத்துல அப்படி நீ சகரி சாப்பிடலான்னு மார்க்க சட்டத்தை நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? அதெல்லாம் அசிங்கமா இருக்குப்பா, எனக்கு அருவருப்பா இருக்குப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மார்க்கத்தை பின்பற்றல. ரசூலுல்லாஹ் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க, அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவன் தான், எதை பின்பற்ற வேண்டும், எந்த சட்டத்தை நான் மேற்கோள் காட்ட வேண்டும், அது எனக்கு தாண்டா தெரியும். உங்களை விட அதை எதை பின்பற்ற வேண்டும் என்று நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 2 செய்தி மாத்திரம் இல்லை, ஏராளமான செய்திகள் இருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாத்திலையும் இறையச்சம் என்றால் ரசூலுல்லாஹ் சொல்லி தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு பாடம் என்ன தெரியுமா? உம்மா சொல்லிட்டாங்கன்னு மார்க்கத்துக்கு ஆதாரம் காட்டக்கூடாது, அத்தா சொல்லிட்டாங்கன்னு மார்க்கத்துக்கு அவங்க ஆதாரம் காட்டக்கூடாது. பெரியவர்கள், முன்னோர்கள், நாதாக்கள், வலிமார்கள் அவர்கள் மார்க்கத்துக்கு அத்தாட்சி என்று நீங்க காட்டாத, வகி செய்தி மாத்திரம் தான் மார்க்கத்துக்கு ஆதாரம். இன்னும் சில பேர் சஹாபாக்கள் பின்பற்றணும், அவங்களே மார்க்கத்துக்கு ஆதாரம் பாங்க, ஒன்றை இறையச்சம் இல்லை. மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு அத்தாட்சி என்பது வகி செய்தி மட்டும்தான். வகி அல்லாத இன்னொரு விஷயத்தை நீ பின்பற்றுகிறாய் என்றால் உன்கிட்ட இறையச்சம் இல்லை. இதை இவ்வளவு எளிமையாக அல்லாஹ்வுடைய தூதர் மிக லேசாக நமக்கு சொல்லி தராங்க. இப்போ நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம்னா இறையச்சம் வேணுங்கிறான், இறையச்சத்தோடு நீங்க நோன்பை கடைபிடிங்கிறான். இப்ப இந்த இறையச்சம் இருக்குதா? மார்க்கம்ங்கிற அடிப்படையில அத்தா சொன்னதை பின்பற்றுதமா? நான் நோன்பு வச்சு புண்ணியம் இல்லை. மார்க்கம் என்ற அடிப்படையில முன்னோர்களும் மூதாதியர்களும் அவங்க காட்டி தந்த வழிதான் எனக்கு இஸ்லாம் அப்படின்னு நம்ம போறோமா? என்கிட்ட இறையச்சம் வரல. இறையச்சத்தை நீ பெறுவதாக இருந்தால் நீ நோன்பு வைக்கின்ற பொழுது குர்ஆனையும் சுன்னாவையும் மட்டும்தான் பின்பற்றுவேன். சஹாபாக்கள் எனக்கு முன்மாறி கிடையாது, சிறந்தவர்கள், அவங்க சிறந்தவங்க, அது வேற மேட்ரு. ஆனா அவங்க மார்க்கத்துக்கு அத்தாட்சியா நான் எடுக்க மாட்டேன். இமாம்கள், நாதாக்கள் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்டவர்கள், அவங்க நல்லவர்கள், மேன்மைமிக்கவர்கள், அது வேற மேட்ரு. ஆனால் அவர்களை தொழுகைக்கோ நோம்புக்கோ இன்ன பிற மார்க்க சட்டங்களுக்கோ நான் முன்மாதிரியாக எடுக்க மாட்டேன். எங்களுடைய அடுத்த வீட்டுக்காரன் நல்ல மனிதன், அவரை நல்ல மனிதன் என்ற அடிப்படையில பார்ப்பேன், பழகுவேன், மார்க்கம் சொன்ன அடிப்படையில அவரோடு உறவாடுவேன். ஆனால் அவர் சொல்லக்கூடிய அனைத்து மார்க்கமான அதை முன்மாதிரியா எடுக்க மாட்டேன். எங்களுடைய முன்னோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மரியாதை செய்வேன். ஆனா பெற்றோர்கள் மார்க்கத்தில் தலையிட்டார்கள் என்றால் அதை நான் பின்பற்ற மாட்டேன். இதுதான் இறையச்சம். குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுவதுதான் இறையச்சம். நான் நோன்பு வச்ச உடனே இந்த பண்பு வருதா? இத பாருங்க. நான் பொய் சொல்ல அது அது ஒரு கோணத்துல இறையச்சம் தான். பொய் சொல்லாம இருக்கிறது அல்லது யாரையும் ஏமாற்றாம இருக்கிறது, அதுவும் இறையச்சம் தான், மறுக்கல. அதே நேரத்தில் முதல்ல இறையச்சம் என்றால் அகீதா ரீதியாக, கொள்கை ரீதியாக குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுவதற்கு பேர் தான் இறையச்சம். அந்த வாழ்வை நாம பெறணும், அந்த பாடத்தை நாம பெறணும். அது இந்த நோம்பில் நாம பெறவில்லை என்றால் அல்லாஹ் காப்பாற்றணும். நோம்பு வச்சு ஒரு புண்ணியம் கிடையாது. ஏன்னா இறையச்சம் இல்ல, கொள்கை இல்ல. கொள்கை இல்லாம நோம்பு வச்சு இந்த திருமாவளவன் தான் நோம்பு வைக்கிறாரு. திருமாவளவன் நோம்பு வைக்கிறாரா இல்லையா? அப்ப நோம்பு வச்சா அல்லாஹ் கூலி கொடுத்துருவானா? முதல்ல இறைவனை நம்புனியான்னு அல்லாஹ் கேட்பான். என்ன மட்டும் நீ நம்புனியா, என்ன மட்டும் நீ வணங்குனியா, இதைத்தான் இறைவன் பார்ப்பான். நீ எனக்காண்டி நோம்பு வச்சுட்ட உடனே என்ன இருக்குது கூலி, அது இறைவனுடைய பார்வையில கிடையாது.
யாருனாலும் நோன்பு வச்சுட்டு போ, யாருனாலும் பட்டினியா இருந்துட்டு போ, என்னிடத்தில் கூலி எதிர்பார்க்க வேண்டும் என்றால் உன்கிட்ட கொள்கை இருக்குதா, கடவுள் ஒருத்தன் தான் என்ற அந்த பண்பாடு இருக்குதா, இருந்ததுன்னா உனக்கு கூலியை தானே, இல்லைன்னா நீ பட்டினியா இருந்து, அவ்வளவுதான். இதுதான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறார். அதனால திருமாவளவன் மாதிரி நம்ம நோன்பு வச்சிடக்கூடாது. அவரு ஏதோ ஒரு காரணத்துக்காக நோன்பு வைக்கலாம், அது வேற மேட்ரு. ஆனால் அவர் நோன்பு மாதிரி இஸ்லாம் நோன்பு வைக்கணும்னு இஸ்லாம் சொல்லல. கொள்கையோடு சேர்ந்து நோன்பு வைங்க, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி அந்த அடிப்படையில் நான் நோன்பு வைப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதைத்தான் இறைவன் இறையச்சம் என்று நமக்கு போதிக்கிறான். வல்ல அல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹத்தவன் அல்ஹம்துலில்லாஹி இருக்கிறார். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஜமாத்து ஏராளமான நற்பணிகளை செய்து வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். குறிப்பாக தமிழகத்தில் ஆட்சியாளர்களுக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களை நம் ஜமாத்து நடத்தி வருகிறது. உள்ளூர் பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது மாநில பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது இந்தியா முழுவதும் உள்ள நாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் அநியாயத்துக்கு எதிராக களம் இறங்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே எண்ணற்ற போராட்டங்களை நாம் நடத்தி வருகிறோம். இது அல்லாமல் ஆட்சியாளர்கள் அவ்வப்போது மிகப்பெரிய சட்டங்களை ஏற்றுவார்கள். சிஏஏ, என்ஆர்சி போன்ற சட்டங்களை ஏற்றினார்கள், முத்தலாக்கு தடை சட்டத்தை ஏற்றினார்கள், ஹிஜாப் அணியக்கூடாது என்ற அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இது போன்ற ஏராளமான இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே பல்வேறு சட்டங்களை எல்லாம் கொண்டு வருகின்ற பொழுது அதை எதிர்த்தும் மிக கடுமையான குரல்களை நம்முடைய ஜமாத்து எழுப்பியதை, அதனால் பல்வேறு வழக்குகளை இன்றைக்கும் நாம் சந்தித்து வருகிறோம் என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆட்சியாளர்களை எதிர்த்து பேசிவிட்டால் என்றால் உடனே வழக்கு, அது ஊப்பா செக்ஷன்ல கொண்டு போய் வழக்கு பதிவு செய்யக்கூடிய நிலை. ஆனாலும் நாம் இது போன்ற வழக்குகளை கண்டு அஞ்சாமல் துணிச்சலோடு இது போன்ற சர்வாதிகாரத்தை எல்லாம் எதிர்த்து கொண்டுதான் நம்முடைய ஜமாத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவைகள் அல்லாமல் உயிர் மூச்சாக மறுமை வரையிலும் நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஏகத்துவ கொள்கையை ஒவ்வொரு இடங்களிலும் நாம் தயவு தாட்சணை இல்லாமல் பேசி வருகிறோம். குக்கிராமங்கள் வரையிலையும் இந்த தர்கா, தாயத்து, மௌலூது, கந்தூரி, ராத்திபு, ஃபாத்திகா இவைகள் எதுவுமே இஸ்லாத்துல இல்ல. மூட பழக்க வழக்கங்கள் இஸ்லாத்துல இல்ல. நீங்கள் பேகி, பிசாசு, சூனியம் இது போன்ற எந்த நம்பிக்கையும் இஸ்லாத்துல இல்ல. படைத்த ஒருவன் தான் நமக்கு நன்மையோ தீமையோ செய்ய முடியும், அவனை தவிர வேற யாருக்கும் எந்த ஆற்றலும் இல்லை என்ற இந்த கொள்கை சார்ந்த இந்த விஷயத்தையும் பல்வேறு மக்கள் நம்மை எதிர்த்தாலும் அந்த எதிர்ப்புகளை கொஞ்சம் கூட ஒரு அசால்ட்டாக அதை எடுத்துக்கொண்டு நாம களங்கிறோம். இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இவைகள் அல்லாமல் நம்முடைய ஜமாத்தை நோக்கி ஏராளமானவர்கள் இன்றைக்கும் மனு செய்து கொண்டே இருக்கிறார்கள். பொருளாதார உதவி செய்யுங்கள் என்ற அடிப்படையில் எத்தனையோ பேர் மருத்துவ உதவிகள் கேட்கிறாங்க, படிப்புக்கு உதவிகள் கேட்கிறாங்க, அல்லது குடும்பம் மிகப்பெரிய வறுமையில வாடுகிறது, பொருளாதாரத்துக்காக எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எங்களுடைய வறுமையை போக்குறதுக்காக வேண்டி சாப்பாட்டுக்கு சில பேர் அப்படி சொல்லியே கேட்பாங்க. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்கிறோம், உணவுக்கு கூட வழி இல்லாம இருக்கிறோம், கணவன் இல்ல, அல்லது அண்ணன் தம்பி இல்ல, அல்லது தகப்பனார் இல்ல, எங்களுக்கு அவ்வளவு பெரிய வறுமை, 3 பிள்ளைய வச்சுட்டு இருக்கிறோம், 4 பிள்ளைய வச்சுட்டு இருக்கிறோம், ஏதாவது உதவி செய்யுங்க, உங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அவங்களுக்கு அந்த உதவி. ரத்த தானம், சில பேர் ஆஸ்பத்திரியில போய் நின்னுக்கிட்டு அங்க இருந்து போன் அடிச்சு உடனே ரத்தம் தாங்க அப்படின்னு கேட்பாங்க. யாரு, எந்த மதம், எந்த ஜாதி, எந்த இனம் அப்படின்னு எதையுமே நம்ம பார்க்கறது இல்லை. உடனே அவங்களுக்கு போய் ரத்தத்தை கொடுக்கிறது. வாழ்வாதார உதவிகள் என்ற அடிப்படையில் கேட்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்தல், இது போன்ற எண்ணற்ற சேவைகளை நம்முடைய ஜமாத்தின் மூலமாக பல்வேறு ஆண்டுகளாக நாம செய்து வருகிறோம். இந்த செயல்பாடுகள் அனைத்திற்கும் இது ஏதோ மாநில நிர்வாகிகள் செய்தாலும் மாவட்ட கிளை நிர்வாகிகள் செய்தாலும் அவங்களுடைய பொருளாதாரத்தை மட்டும் வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல, செய்யவும் முடியாது. மாநிலமோ மாவட்டமோ கிளையோ அல்லது உறுப்பினர்களோ அவங்க ஓரளவுக்கு பொருளாதாரத்தை தருவார்கள். ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமாக செய்ய முடிய வேண்டும் என்றால் உங்களை போன்ற பல்வேறு சகோதரர்கள் தருகின்ற நன்கொடைகள்,
நீங்கள் தருகின்ற அந்த ஜக்காத்துகள் அல்லது தான தர்மங்கள் இதை வைத்துதான் ஓரளவுக்கு நம்மளால இந்த ஜமாத்தின் வழியாக பல்வேறு உதவிகளை செய்கிறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் ஜமாத்து செய்யக்கூடிய இது போன்ற பல்வேறு போராட்டங்கள் அல்லது தாவா பணிகள் அல்லது பல்வேறு உதவிகள் இவைகள் எல்லாத்துக்கும் இந்த வார ஜும்மா மாநில தலைமைக்காக வேண்டி வழங்கப்படுகிறது. தயவு செய்து இந்த உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த நன்மையை தரக்கூடிய இந்த மாதத்துல வாரி வாரி வழங்குங்கள். நீங்கள் எதை வணங்கினாலும் அல்லாஹ் அதற்கு மகத்தான ஒரு கூலியை மறுமையில் தருவான். ஒமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இந்தல்லாஹ். நீங்கள் என்ன தான தர்மங்கள் நன்மைகளை முற்படுத்தி வைத்து விடுகிறீர்களோ இதை மறுமையிலே கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். அந்த அடிப்படையிலே இந்த தான தர்மத்திற்கு ஜமாத்தி எந்த உதவியும் பிரதிபலனையும் உங்கள்கிட்ட தராது, ஆனால் இறைவன் கண்டிப்பாக மறுமையில் தருவான் என்ற இறைவனுடைய வாக்குறுதியை உங்கள்கிட்ட சொல்லிக்கொண்டு இந்த வார ஜும்மாவை மாநில தலைமைக்காக பெருவாரியான உதவிகளை வழங்க வேண்டும் என்று கோரி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகர்தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.